உங்க பிசினஸ்க்கு பேர் வச்சதும் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு டொமைன் நேம் வாங்கியிருப்பீங்கன்னு தெரியும். ஆனா உங்க வெப்சைட்டை பில்ட் பண்றதுக்கு வெறும் டொமைன் மட்டும் பத்தாது, இன்னொருத்தரும் வேணும். அவர் தான் வெப் ஹாஸ்டிங். உங்க வெப் பேஜ் ஆர் வெப்சைட்டை இன்டர்நெட்ல லைவ்க்கு கொண்டு போறதுக்கான ஒரு முக்கியமான சர்வீஸ் தான் இந்த வெப் ஹாஸ்டிங். இப்போ உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா டி நகர்ல இருக்கு, இல்லைன்னா கோடம்பாக்கத்துல இருக்குன்னு சொல்ற மாதிரி உங்க வெப்சைட்டோட ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். இதுதான் வெப் ஹாஸ்டிங். நீங்க உங்க பர்த்டேக்கு எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபோல்டர் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி உங்க வெப்சைட்டோட ஃபைல்ஸ் எல்லாம் வெப் ஹாஸ்டிங் ஸ்பேஸ் வாங்கி அதுல ஸ்டோர் பண்ணி உங்க வெப்சைட்டை லைவ்க்கு கொண்டு போகலாம். நிறைய ஹாஸ்டிங் பிளான்ஸ் இருக்கு. நீங்க என்ன மாதிரியான வெப்சைட் பில்ட் பண்ண போறீங்களோ, அதாவது பேசிக் பிசினஸ் வெப்சைட் இல்லைன்னா ஒரு இ காமர்ஸ் வெப்சைட், உங்க வெப்சைட்டுக்கு எவ்வளவு விசிட்டர்ஸ் வர போறாங்க, இதை பொறுத்து நமக்கு என்ன டைப் ஆஃப் வெப் ஹாஸ்டிங் வேணும் அப்படிங்கிறத நாம டிசைட் பண்ணிக்கலாம். உங்க வெப்சைட்டுக்கு நீங்க ஒரு ஹாஸ்டிங் பிளான் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாஸ்டிங்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹாஸ்டிங் பிளான் எப்படி வாங்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க் உங்க இன்பாக்ஸ்க்கு நான் அனுப்பி வைக்கிறேன்.